ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற என்ன படம்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்டி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆந்திரா ஒடிசா பார்டர்ல கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல வாழ்ற மக்கள் அங்க விளையிற கஞ்சாவ ஒரு பெரிய கஞ்சா கடத்தல் மாஃபியாவுக்கு கொடுத்து அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சு திரியிறாங்க. இவங்க ஏழ்மையிலே இருக்காங்க. இந்த காட்டிகளா தான் வந்து நம்ம ஹீரோ விக்ரம் பிரபுவும் ஹீரோயின் அனுஷ்கா ஷெட்டியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க சில தனிப்பட்ட காரணங்களுக்காக தனியா கடத்தல் தொழில செய்ய வேண்டிய நிர்பந்தம் வருது. இதனால வந்து அவங்க தனியா கடத்தல் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, கஞ்சாவை வந்து ஒரு லிக்யூட் மாதிரி செஞ்சு ஒரு டைப்பா கடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால வந்து அந்த மாஃபியாவோட தொழில் பாதிக்கப்படுது. இதை எவன்டா பண்றேன் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களை கொல்லணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம விக்ரம் பிரபு அனுஷ்கா ஷெட்டி அவங்ககிட்ட மாட்டுறாங்க. அப்படி மாற்ற பட்சத்துல அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு இவங்க விக்ரம் பிரபுவை போட்டு தள்ளிடுறாங்க. உயிருக்கு உயிரா காதலிச்ச காதலனை வந்து தன் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அந்த கும்பல் மாஃபியா கும்பலை வந்து அனுஷ்கா ஷெட்டி பழி வாங்குறாங்களா, அந்த மக்கள் படுற கஷ்டங்களை வந்து அவங்க போக்குறாங்களா, இந்த கஞ்சா கலாச்சாரத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வருது, அதனால அந்த கலாச்சாரத்தை அவங்க ஒழிச்சாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபுவும் அனுஷ்கா ஷெட்டியும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா கோடி கோடியா கடத்தி கடத்தி வந்து ஸ்கூல் கட்டுறேன், இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டில்மேன் படம் மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு போரிங்கா தான் இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அனுஷ்கா ஷெட்டி வந்து தான் கொன்னவையில ஃபுல்லா தனியாளா போய் வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா தனியாளா போய் ஒரு கேங்காவே போட்டு தரலாம்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போறாங்க, ஆளை தூக்குறாங்க, எரியிறாங்க, அவங்க பாட்டு செதறாங்க, ஆள் பண்ணி மாதிரி இருக்காங்க. இந்தம்மா பாட்டு கழுத்துல பிடிக்குது, அவங்க பாட்டு பறந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியா இல்லை. ஆனா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துல வேற என்ன ஒரு பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட லொகேஷன்ஸ் எல்லாமே அருமையா தான் இருந்துச்சு. இந்த படத்துல 2 வில்லைங்க வராங்க. அவங்க வந்து ஒரு சுமாரான வில்லைங்களா தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய சூப்பர் வில்லைங்கலாம் சொல்ல முடியாது, ஒரு சுமாரான வில்லைங்க தான். ஆனா இந்த படம் வந்து ஒரு திரைக்கதையில ஒரு லேகிங் இருந்தாலும் இந்த படத்தை வந்து நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஏன்னா படம் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கு. அதனால நம்ம இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல ரிவ்யூக்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.